ஆர்ஜே பாலாஜி நடித்து வெளிவந்துள்ள படம்தான் சொர்க்கவாசல். 1999 சென்னை சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ளே நடந்த கலவரமும், அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டு 45க்கும் மேற்பட்டவங்களோட உயிர் பறிபோகுது. இந்த கலவரத்தை பற்றி விசாரிக்க நட்டி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கிறாங்க மாநில அரசு. சாது இளைஞரான ஆர்ஜே பாலாஜி இக்கலவரத்துக்குள்ளே எப்படி சிக்கினாருங்கிறத பற்றியும், பிரபல ரவுடியான ஜெயில் கைதி செல்வராகவனை பற்றியும், சிறை சூப்பரிண்டென்டென்ட் ஷரப்யுதீன் குறித்தும் விசாரிக்க தொடங்குறாரு இஸ்மாயில்ங்கிற நட்டி. மேலும் அவரிடம் சிறை காவல் அதிகாரி கருணாஸ், ஆர்ஜே பாலாஜியின் காதலி சானியா, காவல்துறை அதிகாரிகள் என பல பேர் தங்களோட பார்வையில் இப்படித்தான் நடந்திருக்கும்னு வாக்குமூலம் தர்றாங்க. கடைசியாக நடந்த கலவரத்துக்கு காரணம் என்ன? ஆர்ஜே பாலாஜி இக்கலவரத்துக்குள்ளே எப்படி வந்தார்? இறுதியில் பாலாஜிக்கு என்ன ஆச்சு? இது போன்ற கேள்விக்கு மிக சிறப்பாக பதில் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத். செய்யாத குற்றத்திற்காக ஜெயிலுக்கு வரும் சாது இளைஞர் தான் ஆர்ஜே பாலாஜி. பல்வேறு இடங்களில் தன்னோட சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்கார். ஆனால் இன்னும் ஒரு சில இடத்துல கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கலாம். பரவாயில்லை, இன்றைக்கி சிறந்த நடிகர்கள் எல்லாம் அவங்களோட ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில படங்களிலேயே தன்னை ஒரு சிறந்த நடிகராக எல்லாரையும் பேச வைப்பார். ஒட்டுமொத்த ஜெயிலையுமே தன் கைக்குள்ளே வச்சிருக்கிறதா சொல்கிற சிகாங்கிற மிகப்பெரிய ரவுடியாக வலம் வர்ற செல்வராகவன் ஏனோ அவரோட கதாபாத்திரத்தோட ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளியே நிற்கிறாரு. அவரை பார்த்தா மிகப்பெரிய ரவுடிங்கிற பயமே வரமாட்டேங்குது. பில்டப்பு ரொம்ப ஓவராக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி கேரக்டரைசேஷன் இல்லை. தனது அனுபவம் முதிர்ந்த நடிப்பால் படம் முழுக்க கருணாஸின் யதார்த்தமான நடிப்பும் அவரின் கதாபாத்திரத்துக்கு கூடுதல் கவனத்தை கொடுத்துருக்கு. சிறை கைதியாக பயங்கர வில்லனாக வரும் ஹக்கீம் ஷா, சானியா ஐயப்பன், ஷோபா சக்தி, பாலாஜி சக்திவேல், மௌரிஷ், சாமுவேல் ராபின்சன், ரவி ராகவேந்தர் என எல்லா சக நடிகர்களுமே தனக்கான வேலையை சரியாக செஞ்சு அந்தந்த பாத்திரத்திற்கு வலு சேர்த்துருக்காங்க. 90% மேலே சிறைக்குள்ளேயே நடக்கும் சம்பவங்கள் நமக்கு போரடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒளிப்பதிவாளர் பிரின்ஸ் ஆண்டர்சன் ரொம்ப உதவியாக இருக்கார். திரைக்கதையை தெளிவாக தொகுத்திருக்கிறாரு படத்தொகுப்பாளர் செல்வா. ஆர்கே கிறிஸ்டோ சேவியரின் இசையில் அனிருத் குரலில் ஒலிக்கும் த எண்ட் ஆங்கில பாடல் கவனத்தை கவர்கிறது. அரசியலும் அரசும் தனது தேவைக்கு ஜெயில் கைதிகளை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத லேஸ் கோடிட்டு காட்ட தவறல. திங்கிற சாப்பாடு நல்லா இருந்தால் இங்கேயே தங்கிட தோணுங்கிற லாஜிக்கில் சிறை கைதிகளின் அடிப்படை உரிமைகள் எப்படி மறுக்கப்படுகிறதுங்கிறதையும், இதற்கு பின்னால் உள்ள அரசியலையும் பேசியிருக்கிறாரு டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாத். வன்முறை தான் உலகில் மிகப்பெரிய கோழைத்தனம். நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எதிரில் இருக்கிறவனை முட்டாள்னு நினைக்காதீங்க என பல வசனங்கள் கவனத்தை ஈர்க்கின்றன. வெளியில் இருக்கும்போது நல்லவனாக இருந்தவன் ஜெயிலுக்குள்ளே போனதும் கெட்டவனாக மாறிடுறான். சிறை என்பது கைதிகளை திருத்தும் இடமா? இது ஜெயிலுங்கிற நரகத்திலிருந்து வெளியே வர்ற சொர்க்கவாசல். இது சர்டிஃபிகேட் படங்கிறதால 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள அனுமதிக்க மாட்டாங்க. ஆன்லைனில் புக் பண்ணும்போதே வார்னிங் வரும். அதனால் கவனமாக புக் பண்ணுங்கள். நன்றி. இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.